அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போதான் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் முடிச்சிருப்போம், குரூப் 2A மெயின்ஸ் முடிச்சிருப்போம். இப்போ எல்லாத்தோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மேலே தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. சரிங்களா? ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு April 1, 2025 பார்த்தோம்னா டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் படி பார்க்குறப்ப April 1, 2025 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? எக்ஸாம் எப்போ இருக்க போகுது, ப்ரிலிம்ஸ் எப்போ எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா June 15, 2025 நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இருக்க போகுது. இன்னும் பார்த்தோம்னா ஆல்ரெடி March 10 days கிட்ட வரப்போகுது. இன்னும் ஒரு 3 மாசம் தான் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த குரூப் 1க்காக எக்ஸ்க்ளூசிவா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நம்ம சுரேஷ் அகாடமியில் பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்கம் டு லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ். இந்த லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 37க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதுவீங்க. ஏறக்குறைய இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது முடியிறப்ப பார்த்தோம்னா 7500க்கும் மேற்பட்ட கேள்விகளை நீங்க ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க. சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லா பிரான்ச்சஸ்லையும் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா March 12 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்லைனில் பாடசாலை பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு March 16 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், எப்படி இந்த குரூப் 1க்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எத்தனை டெஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்தியன் பாலிட்டி தான் எழுதுவோம். சரிங்களா? இந்தியன் பாலிட்டி சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப குரூப் 1 ப்ரிலிம்ஸில் 40 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதிகமாக வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பாலிட்டிக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. பாலிட்டி அண்ட் தென் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கெல்லாம் அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸா இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாலிட்டி அப்படிங்கறத எழுத போறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பாலிட்டியில பார்த்தோம்னா 4 டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? 4 டெஸ்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 4 டெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு சிலபஸை பாதியா பிரிச்சு பார்ப்போம் உள்ள பார்ப்போம். சரிங்களா? சிலபஸை பாதியா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இந்த ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எஸ்சிஆர்டி புக்ல ஸ்கூல் புக்ல இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூல் புக்ல பாலிட்டி கண்டென்ட் எங்கெல்லாம் வருது, சிலபஸோட எதெல்லாம் ரிலேட் ஆகுது, 6th இருந்து 12th வரைக்கும் என்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத கேதர் பண்ணி அதை ஒரு ஹோம் டெஸ்டா நம்ம எழுதுவோம். 4 டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹோம் டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த ஹோம் டெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் பார்த்தோம்னா பாலிட்டியோட ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதுவீங்க. சரியா? அப்ப பாலிட்டியோட ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே பாலிட்டி போர்ஷனை ஒரு 5 டெஸ்டா நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பாலிட்டியில மட்டும் பார்த்தோம்னா ஒரு 6 டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி தான் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுக்கும். சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குரூப் 1 சிலபஸ் படி நமக்கு குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல 50 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. சோ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம 4 ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். 4 ஸ்பிளிட் பண்ணி 4 டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அடுத்தது ஸ்கூல் புக் கண்டென்ட்ல என்னெல்லாம் எக்கனாமி பேஸ்டா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்டா, ஸ்கூல் புக் கண்டென்ட் 6th இருந்து 12th வரைக்கும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதை வந்து நீங்க வீட்ல ஹோம் டெஸ்டா வந்து எழுதுவீங்க. ஓகேவா? சோ அந்த 5 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 6வது டெஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி அப்படி சொல்றோம் இல்லையா, அதுல பார்த்தோம்னா நமக்கு ஒரு 40 கேள்விகள் இருக்கு. டோட்டலா 5 டெஸ்ட் வந்து இதுல எழுதுவோம். சரிங்களா? அடுத்ததா ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் INM கண்டென்ட். ஓகேங்களா? இதுல இருந்து பார்த்தோம்னா நமக்கு 25 கேள்விகள் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம ஒரு 6 டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, இதுல 10 கொஸ்டின் வரப்போகுது. அதே மாதிரி சயின்ஸ்லயும் பார்த்தோம்னா நமக்கு 10 கொஸ்டின் தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அது ரெண்டுமே பார்த்தோம்னா 4 டெஸ்டா நம்ம எழுதி முடிப்போம். ஸோ இது வந்து நமக்கு GS ரிலேட்டடா இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே பார்த்தோம்னா நமக்கு GS கூடவே நமக்கு 175 கொஸ்டின்ஸ் வந்து GS வந்துடும். மீதி 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நமக்கு ஆப்டிடியூட் அப்படிங்கிறது கவர் ஆயிரும். அதை தாண்டி பார்த்தோம்னா ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ள ஷெட்யூலில் பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 2 ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பிளான்ல இருக்கு. அது இல்லாமல் ஒரு 2 ஃபுல் டெஸ்ட், அப்புறம் ஒரு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட். டோட்டலாக பார்த்தோம்னா நம்ம இந்த லீடர்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல 37 டெஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி 37 டெஸ்ட் எழுதியிருப்போம்.
1500 பிளஸ் கொஸ்டின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த ஷெட்யூலை கரெக்டாக கன்சிஸ்டண்டாக ஃபோக்கஸ்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 150 பிளஸ் 155 பிளஸ் எடுக்கிறலாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு மோட்லையுமே நமக்கு நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சோட டைமிங்ஸ் அப்படிங்கிறது தூத்துக்குடி, சென்னை, ராமநாதபுரம் பார்த்தோம்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நமக்கு மதியம் டெஸ்ட் நடக்கும். திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நமக்கு 1:30 to 4:30, மதுரையில் பார்த்தீங்கன்னா காலையில் 10லிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். அடுத்தது கோயம்புத்தூர்ல 9:30 to 12:30. ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்ட் டேவும் நமக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை அனுப்புங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துடணும். நமக்கு கொஸ்டின் புக்லெட்டாக வரும். ஸோ கொஸ்டின் புக்லெட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பென் அப்படிங்கிறது பிளாக் பால் பாயிண்ட் பென்னாக தான் இருக்கணும். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு ஆப்சென்ட் ஆகிட்டா கூட அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா இந்த டெஸ்ட் மெட்டீரியல் தான். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த டெஸ்ட் மெட்டீரியலில் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் மட்டுமே இருக்காது. அதையும் தாண்டி நமக்கு இந்த டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட் மெட்டீரியல்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பாலிசி நோட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழரசு மேகசின், யோஜனா மேகசின், இந்த மாதிரியான மேகசின்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறதுமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஸ்பிளிட் அப் பண்ணி பார்த்தோம்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து எழுத போறோம். சரியா? ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸ்ல 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்ல போயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 130 கொஸ்டின் வந்து அந்த கோர் டாபிக்ல இருந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாலிட்டி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து ஒரு 130 கொஸ்டின் வந்து வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 45 கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசின், அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 45 கொஸ்டின் இப்படி ஸ்பிளிட் அப் ஆயிருக்கும். இது எல்லாமே நம்மளோட மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருவாங்க. சரியா? அதே மாதிரி நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற எல்லாத்தையுமே டெலிகிராம் சேனல்ல நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? செக்யூர்டா ஒரு டெலிகிராம் சேனல்ல ஆட் பண்ணிடுவோம். இந்த பாலிசி நோட், இந்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்த தமிழரசு மேகசின் இது எல்லாமே டெஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிளாஸஸா எடுத்து அந்த டெலிகிராம் சேனல்ல லிங்கா அப்லோட் பண்ணிடுவோம். பாடசாலையில் இருக்கவங்களுக்கு பாடசாலை ஆப்லேயே உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் என்ன பாலிசி நோட் இருக்கு, என்ன ஏது நடத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு மெட்டீரியல் அதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோர் சப்ஜெக்டையும் படிச்சுட்டு மேக்ஸையும் பார்த்துட்டு தான் நீங்க டெஸ்ட்டுக்குள்ள வருவீங்க. அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ்ல வந்து ரொம்ப வைடரா வந்து ஒர்க் பண்ண போறீங்க. சரியா? நம்ம கோர் சப்ஜெக்டையும் படிக்க போறோம், மேக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண போறோம், பாலிசி நோட்டையும் ஃபோக்கஸ் பண்ண போறோம், கரண்ட் அஃபேர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஒரே நேரத்தில் 4 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஒரு டெஸ்ட் அப்ரோச் பண்ண போறோம். ஏன்னா எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கோர் டாபிக்ஸ்ல இருந்தும் வருது, பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இருந்தும் வருது, பாலிசி நோட்ல இருந்து அவ்வளோ விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது, கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நம்ம இந்த 4 விஷயத்தையும் கவர் பண்ணிட்டே வர்றப்ப எக்ஸாம்ல எதையுமே மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இருக்காது. எந்த ஒரு கொஸ்டினுமே நமக்கு புதுசா அந்த இடத்துல தான் போய் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம அப்ரோச் பண்ணிருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்திருப்போம். இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ட்ராக்ல இருக்கப்ப கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல, பிரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல படிச்சுட்டு தான் போயிருப்போம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றப்ப. சரிங்களா? ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா, ரொம்ப 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 காம்ப்ரிஹென்சிவா நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்க போது நம்மளோட ஷெட்யூலுமே அப்படிதான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுமே இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ டெஸ்ட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா? எடுத்தோடனே பாலிட்டி தான் நம்ம பார்க்குறோம். பாலிட்டியில் 4 யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கு, ஒரு ஹோம் டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கு. மொத்தம் 6 டெஸ்ட் வந்து பாலிட்டியில் எழுத போகிறோம். பாலிட்டியில் 40 மார்க் இருக்கு, 40க்கு 40மே வாங்குற அளவுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டோட போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி
ஜனவரியில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் கவர் ஆக போகுது. அது இல்லாமல் நமக்கு பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட், அதுக்கப்புறமா தமிழரசு மேகசின், இது நம்ம மெட்டீரியலோட அட்டாச் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. சரியா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு தேர்ட் டேவும் நமக்கு டெஸ்ட் வரப்போகுது. அடுத்ததாக நமக்கு ஜான்வரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வரும், அடுத்த பாலிசி நோட் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பாலிசி நோட்டை நம்ம கவர் பண்ணிட்டே வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம கோர் சப்ஜெக்ட், பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் ஆப்டிடியூட் அப்படிதான் நம்ம ஷெட்யூல வந்து பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ நமக்கு யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 25 யூனிட் டெஸ்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணிட்டே வந்துரும். அடுத்ததா பார்த்தோம்னா 2 ரிவிஷன் டெஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்ல பார்த்தோம்னா ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் தென் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் 2ல பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் தென் தமிழ் சொசைட்டி அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ண போகிறோம். அதோட மேக்ஸ் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே ஃபுல் போர்ஷன், எல்லா பாலிசி நோட்டு, எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி நமக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 27 டெஸ்ட் வந்து நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாகவே போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 28வது டெஸ்ட் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்டுங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்ல என்னன்னா ஓவராலாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், ஓவராலாக எல்லா பாலிசி நோட் அண்ட் தென் ஓவராலாக தமிழரசு மேகசின் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, நம்ம மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்க ஸ்டடி பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்ததா 29, 30, 31 இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு மாடல் டெஸ்டா வந்துடும். 31 டெஸ்ட் பிளஸ் 6 ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம தனியா அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஷெட்யூலோட பிளானர். ஓகேங்களா? ஸோ இப்போ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீ கான்செப்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன கீ கான்செப்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே பர்டிகுலரா ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாலிட்டியில யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்பப்பெல்லாம் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் போர்ஷனுக்கும் எதை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஆர் கீ கான்செப்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? சோ நீங்க படிக்கிறப்பயே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாபிக்லாம் நம்ம சிலபஸை கவர் பண்ணிட்டோமா, டெஸ்ட் போர்ஷனை கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா, கட்டாயம் நம்மளால ரிமெம்பர் பண்ணி சொல்ல முடியுதா அப்படிங்கறத நீங்க செல்ஃபா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நமக்கு இருக்கு. ஸோ அப்போ நம்ம டெஸ்ட் பேட்சோட பிளானர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 37 டெஸ்ட் அப்ரோச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நமக்கு பாலிசி நோட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போது. ஸோ ரொம்ப ஒரு காம்ப்ரிஹென்சிவான ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். வைட் ஆங்கிளில் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம படிச்சுட்டு வந்து கொஸ்டினை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மிஷன் மூட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 150+ போகுது கட் ஆஃப் எல்லாமே. அப்ப 150+ எடுக்கிற அளவுக்கு நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த ஷெட்யூல், இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். சோ கட்டாயம் அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா குரூப் 1 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ.